ஒவ்வொரு நாணயத்திற்கும் ஒவ்வொரு பூச்செண்டை கொடுத்தான். மக்களும் அதை புன்னகையுடன் வாங்கிக் கொண்டனர். அந்த நாளில் அவனுக்கு வழக்கத்தை விட 2 மடங்கு பணம் கிடைத்தது. அவனுக்கோ மனதில் ஒரு ஆனந்தம். அருணின் வார்த்தைகள் உண்மைதான். நம்மளால் ஏதாவது திரும்பி தர முடியும் எண்ணத்தையே மாற்றிவிட்டதே. சில மாதங்கள் கடந்து சென்றன. ராஜா தினமும் மலர்களை பறித்து விற்று கொண்டே இருந்தான். சில வேளைகளில் மக்களுக்கு இலவசமாகவும் வழங்கினான். அவன் முகத்திலோ புன்னகை, கண்களிலோ ஒளி நிரம்பிய நம்பிக்கை. அவனோ படிப்படியாக சிறிய மேஜை விற்பனை ஒன்று ஆரம்பித்தான். ராஜாஸ் பிளாசம் வேர்ல்ட் என்ற பெயரில். ஆனால் அதே தொழிலதிபர் மீண்டும் ரயில் நிலையத்திற்கு வந்திருந்தார். அவனை ராஜா கண்டு கொண்டார். உடனடியாக ஒரு மலர் குலையை எடுத்துக்கொண்டு, சார், இது உங்களுக்காக. இன்று என்னிடம் உங்களுக்கு திரும்பித் தர இந்த மலர் குலை இருக்கிறது என்று சொல்ல, அருணோ சிரித்துக்கொண்டே மலர் குலையை பெற்றுக்கொண்டு சிறிய நாணயம் ஒன்றை ராஜாவிடம் கொடுத்தார்.